ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ஓஜி கம்மல் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் அம்மாவோட கம்மல் அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணும்போது வாங்கின கம்மல். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருந்தாலும் இப்போயுமே இந்த கம்மல்லாம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் போய் ஜோஸ் ஆல்காஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி கம்மலும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கம்மல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி. இது கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஓல்டு கம்மல். இது 35 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கம்மல். அப்போவுமே இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்குது. இது வந்து அப்போல்லாம் ஆசாரியர் தான் வச்சு செய்வாங்க. ஸோ நல்லா தடனாக இருக்குது, எதுலேயுமே நெளியாது. டெய்லி யூஸ்க்கு போட்டாலுமே இது ஒன்றுமே ஆகாது. ஆனால் டெய்லி யூஸ்க்குலாம் போட முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 கம்மலும் சேர்ந்து 10 கிராம் இருக்குது. கல்லோட வெயிட்டை சேர்த்து சொல்கிறேன். இது 5 கிராம், இது 5 கிராம் இருக்குது. டெய்லிலாம் இதை போட முடியாது, எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம். அம்மாங்க காலத்தில் இந்த மாதிரி நிறையா டிசைன், இந்த மாதிரி டிசைனில் இதில் ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்டோன் வச்சு வரும், இது க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு வரும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கம்மல். வயசானதுக்கப்புறம் கூட இந்த இதை மட்டும் தனியாக போட்டிருப்பாங்க. நிறையா பேர் நான் பார்த்துருக்குறேன், வயசானவங்க இதை மட்டும் கூட தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து தனியாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேர்த்தும் போட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் போட்டுக்கலாம். இந்த கம்மல் வாங்கி 35 இயர்ஸ் ஆச்சுன்னா யாராவது நம்ப முடியுது. ஆனால் கொஞ்சம் ஓல்டு டிசைன் பார்த்தா தெரியுது. பட் வந்து நம்ம நைட்டெலாம் போட்டு போனோன்னா இது அப்படி தெரியவே தெரியாது. ரொம்ப பழைய கம்மல்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இது வந்து இப்போ ஃபேஷனாக கூட வந்துருச்சு. இந்த மாதிரி கம்மல் வந்து இப்போ வருது. இதோட கொஞ்சம் குட்டி ஸ்டோனாக இருக்குது, இல்லை இதே அளவுலேயும் இருக்குது. இதே மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போவுமே இந்த வேலைப்பாடெல்லாம் செஞ்சு, இது அப்போல்லாம் வந்து மிஷின்லாம் கிடையாது இல்லைங்க, இது கையில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது நல்ல டிசைன். இதை மட்டும் போட்டாலுமே ரொம்ப பெரிய கம்மலாக தெரியும். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கம்மலோடு சேர்ந்து இந்த காது மாட்டியும் சேர்ந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோடு இதை மேட்ச் பண்ணி போட்டோம்னா செம்ம கிராண்டாக இருக்கும். அந்த இப்போ நார்த் சைட்லலாம் இப்படி இருக்கான்னு தெரில, பட் சவுத் சைடில் இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டால் இந்த மாதிரி கம்மல் அட்டாச் பண்ணி இது போடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் லைனாக இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. பட் இது வந்து ஒயிட் ஸ்டோனுங்கிறதுனால இது ஒயிட் ஸ்டோன் வச்சு எடுத்துருக்குறாங்க. இதுவுமே எங்கள் அம்மாவோடது தான். எங்கள் அம்மா கல்யாணத்துக்கே இது போட்டிருந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க, பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து 4 கிராம், ஒரு இது 4 கிராம் இருக்குது. இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. இது வந்து காதில் சைடில் வர மாதிரி இருக்கும். நம்ம தலை பின்னி அதில் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 35 இயர்ஸ் ஓல்டு கம்மல்னால் இது யாரும் நம்ப முடியுதா? நைட் ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் இது சூப்பராக இருக்குங்க, அப்படியே ஜொலிக்கும். டைமண்ட் கிடையாது, இது நார்மல் ஸ்டோன் தான். பட் ஒரு ஸ்டோன் கூட விடலை, ஒரு ஸ்டோன் கூட கலரும் போகலை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கம்மல் காது மாட்டின்னு தான் சொல்லுவாங்க இந்த சைடு. அங்கே மற்ற இதிலலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கூட இதை தனியாகவும் போட்டுக்கலாம். தனியாக போட்டாலுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கம்மல். இது வந்து 1.5 கிராமு. இது அட்சய திருதியைக்கு அம்மா வாங்கினாங்க. இது பார்த்தா ஆந்த மாதிரி இருக்கும், தலையிருந்து பார்த்தா. இது 1.5 கிராம். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே விழாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிராமில் கூட இதில் இருந்துச்சு, குட்டி அழகாக கீழே தொங்குற மாதிரி. இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணாலுமே இது ஒன்றுமே ஆகாது, டேமேஜே ஆகாது. இந்த மாதிரி கேஸ்டிங் பீஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து அவங்களே சொல்லுவாங்க, டெய்லி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே கரெக்டாக செக்யூராக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது விழவே விழாது. இந்த மாதிரி பீஸ்லாம் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதில் வந்து எந்த டேமேஜும் வராது, நம்ம கொண்டு போய் ரிப்பேருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுவும் 1.5 கிராம் தான். இந்த பெண்டன்ட்டும் 1.5 கிராம் தான். அது வந்து பெருசாக தெரியும், பட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது காதில் போட்டால். நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. இதுவுமே ஒரு அக்ஷய திருதியைக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் 1.5 கிராம் தான். ஆனால் இது காதில் போட்ட மாதிரியே இல்லை. ஆனால் நிறையா பேருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்கும். நிறையா பேர் வந்து இது போட்டிருக்காங்க. குட்டியாக போடுறது பிடிக்கும், பட் எனக்கு வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கணும். அதனால் இந்த கம்மல் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இது 1.5 கிராம், அதுவும் 1.5 கிராம் தான். பட் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா 1.5 கிராமுக்கு. பட் இந்த 1.5 கிராம் கம்மல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் வந்து ஸ்டோன் வெயிட்டும் சேர்ந்து தான் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க.
இது வந்து எப்படின்னா பீஸ் ரேட்டு. இந்த பீஸ் எடுத்திங்கன்னா இவ்வளோ ரேட் அந்த மாதிரி வாங்கினது. ஸோ இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து கோல்டை விட ஸ்டோன் வெயிட் தான் அதிகமாக இருக்கும் இந்த கம்மலில். பட் நம்ம வந்து மொத்தமாக போட்டு வாங்கும்போது கோல்டு ரேட் தான் வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது பீஸ் ரேட்டை இதில் வந்து தனியாக ஸ்டோனை கழிச்சிட்டு தராங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கம்மல் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் முக்கால்வாசியுமே ஸ்டோன் வச்சு வாங்குறது கொஞ்சம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். நம்ம நிறையா வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் தான் அது ரீசேல் வேல்யூ இருக்கும். இதில் தான் அந்த ரீசேல் வேல்யூவே இருக்காது. ஸோ இதுவுமே க்யூட்டாக இருக்குது அழகா. ஆனால் இதை நான் போடவே இல்லை. எனக்கு காதில் போட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கீழே தொங்குற மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது 1.5 கிராம், அது 1.5 கிராம். பட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது 3ல் வந்து எனக்கு இந்த ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமிக்கியும் அந்த காது மாட்டல் இருக்குல்ல, இது காது மாட்டல், இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதில். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி உங்களோட ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.